நாய் சவுண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா கேட்டுச்சு. ஒரு 10 நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சு வேற. நாய் பாத்தீங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணும்போது யாரோ நாய் மேலேயே பைக் வச்சு அப்படியே ஏத்திட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கு. யாரும் நாங்களும் அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க ஒரு செக்குடு ஷர்ட் போட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஸ்டாப் பண்ணி எல்லா பக்கம் பாத்துட்டு இருக்காங்க. அவன் பைக் எடுத்து ஃபாஸ்டா போயிட்டான். ஸோ அவங்க வந்து யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க. ஸோ நாங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நாங்க தண்ணி கொடுக்குறோம். அது பாத்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டுக்கு. வேற வந்து புஷ் பண்ணி பாக்குறாங்க, எப்படியாவது கொஞ்சம் உயிர் பொழைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு. சரி ஏதாவது கவர் இருந்தா கேட்டாங்க. சரி இங்க இருந்து கொடுத்தோம். அது கொண்டு போயிட்டு அந்த காலி பிளேஸ்ல போய் நாங்க வச்சிடறோம்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. ஸோ அந்த செக்கட் ஷர்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டாக் வளர்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வேல்யூ என்னன்னு தெரியுது. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ரோட்ல போகும்போது ஃபாஸ்டா போகாதீங்க. மாடு நாய் மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு வாயில்லாத ஜீவன் பாத்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு. பாத்தீங்கன்னா பைக்ல ஏத்தின வந்து அவனுக்கே ஸ்கிட் ஆயிடுச்சு. அவனுக்கே ஏதோ ஆக வேண்டியது, ஏதோ ஆண்டவனோட புண்ணியத்துல பைக் எடுத்து ஃபாஸ்டா ஓடி போயிட்டான். அந்த ப்ளூ செக்கடு போய்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ரிட்டர்ன் வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க. ஒரு சவுண்டுக்காக நம்ம ஓடி